தப்பி தவறி கூட இதை ட்ரை பண்ணிடாதீங்க. நீங்க வெள்ளையாவறதை தடுக்கவே முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ ஏற்கனவே நம்ம பார்ட் 1 போடணும். அதோட தொடர்ச்சி தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா ரிசல்ட்டை காட்டாமலே விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி என்னால் போட முடியல. நான் வந்து அதுக்குள்ளே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எனக்கு ஒர்க் இருந்துச்சு நிறையா. ஸோ அதோட கண்டினியூ தான் இது. நிறைய பேர் இது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கொய்யாக்கா இலை கசகசா வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த 2 பொருள் இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனாக ஒரு பொருள் சொல்கிறேன். கொய்யாக்கா இலை யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நைட்டு வந்து பாலில் வந்து கசகசா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா தயிர் மாதிரி ஆகிடும். மார்னிங் எடுத்து அரைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் திருப்பவும் சொல்கிறேன், இதை மிக்சியில் அரைக்க முடியாது. கல் வச்சு மட்டும்தான் அரைக்க முடியும். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, வீடியோ பார்த்த உடனே ஒரே நாள் ட்ரை பண்ணாங்களா, எனக்கு ரிசல்ட்டே வரலன்னு. திருப்பவும் சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். ஒரு 1 வீக் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஹானஸ்ட்டாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கழுத்து, கை எங்கே வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுருங்க. எவ்வளோ நேரம் உங்களுக்கு தோணுதோ நல்லா காய விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா தண்ணி விட்டுருங்க. தண்ணி ஊற்றினோடனே நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா போட்டு ஸ்க்ரப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.